கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்று மீட்பு திட்டத்திலும் மீட்பு வரலாற்றிலும் மரியாள் எத்தகைய இடத்தை வகிக்கிறாள், அவர் பணி எத்துணை ஆற்றல் மிக்கது என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். மரியாள் புதிய ஏவாள், நம்முடைய தாய் என்ற கோணத்தில் அன்னை மரியாளை பற்றி சிந்திப்போம். படைப்பு என்பது மீட்பு திட்டத்தில் கடவுள் ஆற்றிய மாபெரும் சாதனை. உலகப் படைப்பு கடவுளாற்றிய ஓர் அரிய மீட்பு செயல் என்பதை தொடக்க நூல் முதல் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாக கூறுகிறது. மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. அந்த ஒழுங்கற்ற அடிமை நிலையை, குழப்ப நிலையை கடவுளுடைய படைப்பு செயல் முழுமையாக்குகிறது, தூய்மையாக்குகிறது, சிறப்பாக்குகிறது. கடவுளின் வெற்றி செயல்தான் படைப்பு. எவ்வாறென்றால், உருவமற்றிருந்த நிலைக்கு அழகிய வடிவம் கொடுக்கிறார். வெறுமையை தம் ஆற்றலாலும் ஆசியாலும் நிரப்புகிறார். ஆழம் எனப்படுகின்ற பாதாளத்தின் மீது அவர் வெற்றி கண்டார். இருளை ஒளியால் வென்றார். படைப்புகளை உயிர் ஆற்றலால் நிரப்பினார், இயங்கச் செய்தார், வாழ்வின் துடிப்பில் வளரச் செய்தார். ஆகவே படைப்பு என்பது ஒரு வெற்றி செயல், மீட்பு செயல். அந்த மீட்பு செயலின் உச்சக்கட்டமாகத்தான் கடவுள் ஓர் ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். தம்முடைய சாயல் என்கின்ற அந்த வார்ப்பிலே முதல் மனிதனை வார்க்கிறார். அந்த மனிதனின் சாயலை தன்னுள் கொண்டுள்ள ஒரு பெண்ணை படைக்கிறார். இவ்வாறு தம்முடைய சாயல் மனிதர்களுள் முதல் ஆணுக்கும் முதல் பெண்ணுக்கும் கிடைக்கும்படி கடவுள் செய்கிறார். இந்த 2 பேரும் படைப்பின் உச்சக்கட்டங்கள். அன்புக்குரியவர்களே, கடவுள் பெற்ற இந்த தொடக்க நிலை வெற்றியில் ஒரு தோல்வி ஏற்பட்டது. அதாவது, முதல் மனிதனும் முதல் பெண்ணும் கடவுளுடைய கட்டளையை மீறி அவருக்கு எதிராக எழுந்தார்கள். அந்த எழுச்சி கடவுளுடைய முதல் திட்டத்தை தோல்வியடைய செய்கிறது. கடவுள் பக்கம் இருந்தவர்கள் கடவுளுக்கு எதிராக திரும்புகிறார்கள். கடவுளை நெருங்கி போக வேண்டியவர்கள் அவரை விட்டு விலகிச் செல்லுகிறார்கள். இந்த நிலை தற்காலிகமானதுதான் என்பதை கடவுள் அருமையாக வெளிப்படுத்துகிறார். இறுதியில் கடவுளுடைய திட்டம்தான் வெற்றி பெறும், அவருடைய மீட்பு செயல்தான் உச்சக்கட்டத்தை அடையும் என்பதை அவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அருமையாக சொல்லுகிறார். வெற்றி இறுதியில் எந்த மனிதர்களால் திட்டம் தோல்வியுற்றதோ அதே மனிதர்களால் தான் கிடைக்கும் என்பதை அவர் காட்டுகிறார். இந்த மீட்பின் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து கடவுள் மீது வைத்த விசுவாசத்தினுடைய ஒளியை படைப்பின் பிறகு மற்ற மனிதர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆபிரகாம், மோயிசன், யோசுவா, தாவீது, இறைவாக்கினர்கள், இவர்கள் எல்லாரும் கடவுள் தந்த வாக்குறுதியின் மீது வைத்த விசுவாசத்தை அணையாது காக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட அந்த விசுவாசம், மீட்பின் மீது வைத்த நம்பிக்கை நிறைவு பெறுகிறது என்பதைத்தான் வானதூதர் கப்ரியேல் மற்றும் இயேசு பிறந்த சமயத்தில் வானதூதர்களின் குழு இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம். இடையர்களுக்கு வானதூதர்கள் சொன்னது, அஞ்சாதீர்கள், எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு கூறுகிறேன். ஆண்டவராகிய மெசியா மீட்பர் உங்களுக்காக பிறந்துள்ளார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, மீட்பு குழந்தை இயேசு வழியாக வருகிறது. ஆனால் அந்த மீட்புக்கு காரணமாய், துணையாய், உதவியாய் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அன்னை மரியாள். இதை இப்படி நோக்க நமக்கு வாய்ப்பிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் கடவுளிடமிருந்து விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் காரணமாக மனிதர்கள் கடவுளிடமிருந்து தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கடவுள் தம் ஒரே மகனை அனுப்பி இயேசு என்பவர் கொண்டு வந்த மீட்பினால் அந்த போக்கு நேர் மாறாக திரும்பி கடவுள் பக்கம் வருகின்றது. அதற்கு காரணமாக எப்படி ஏவாள் ஆதாம் பாவம் செய்வதற்கு காரணமாய் இருந்தாலோ அதை அப்படியே தலைகீழாய் மாற்றி இயேசு இந்த தலைகீழ் மாற்றத்தை, கடவுளிடமிருந்து விலகிச் சென்ற இந்த மனுக்குலத்தை அவரை நோக்கி திருப்புகின்ற அந்த மீட்பு செயலில் ஓர் பெண்ணை, அதாவது அன்னை மரியாளை உடன் துணையாய் வைக்கிறார். அந்த வகையில் அன்னை மரியாள் ஏவாளுக்கு எதிர்மாறாக இருக்கிறார். ஏவாள் கீழ்ப்படியாமையால் மனுக்குலத்தை பாவத்திற்கு உள்ளாக்கினாள். மரியாள் கீழ்ப்படிதலால் அதை கடவுள் பக்கம் திருப்பினாள். அதற்கு இணையாக அதனுடைய உச்சக்கட்டமாக இருந்த கீழ்ப்படிதல் இயேசுவினுடைய கீழ்ப்படிதல். அதை புரிந்த சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் காட்டுகிறார். அவர் கீழ்ப்படிந்தார், மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார், சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் கீழ்ப்படிதலால் தான் கடவுள் பக்கம் மனுக்குலத்தை திருப்பினார். அதற்கு முன்னால் கீழ்ப்படிதலால் தான் அன்னை மரியாள் இயேசுவை தம் மகனாக ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு ஆதாம் ஏவாள் இவர்கள் செய்த அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்கு எதிர்மாறாக இவர்கள் திசை திருப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆதாம் ஏவாளுக்கும் இயேசு மரியாளுக்கும் நடுவில் காணப்படும் ஒற்றுமை வேற்றுமைகளை சுருக்கமாக பட்டியலிடுகிறேன். முதலாவது, கடவுளின் தனிப்பட்ட அக்கறையோடும் ஈடுபாட்டோடும் ஆதாம் படைக்கப்பட்டார். கடவுள் மற்ற பொருட்களை எல்லாம் படைக்கும் பொழுது வார்த்தையால் ஆணையிட்டார், அவை நிகழ்ந்தன. ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது மட்டும் அவர் தனிப்பட்ட அக்கறையை காட்டுகிறார். மண்ணை எடுத்து வடிவம் தந்து தம் மூச்சை அதிலே செலுத்தி உயிர் வாழ வைக்கிறார். அதே சமயத்தில் அந்த மனிதனுக்கென்றே ஒரு பெண்ணை படைக்கின்றார். அதுதான் ஏவாள். ஏவாளை படைத்து கடவுள் ஆதாமுக்கு அளிக்கின்றார். கடவுளின் கைகளினின்று படைப்புகளாய் உருவெடுத்த நேரம் முதல் ஆதாமும் ஏவாளும் பாவமின்றி தூய நிலையில் இருந்தார்கள். அதை நாம் மறுக்க முடியாது. அதே போல புதிய ஆதாமாகிய இயேசு மனு உடல் எடுக்கவும் மரியாள் மனித பிறவி எடுக்கவும் கடவுள் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கொண்டார். நேற்று மாலை நாம் பார்த்தோம், இயேசு கடவுள் மகன்,
அவரை ஈன்றெடுத்த தாய் கடவுளின் தாய், கன்னிமை குன்றாமல் தாய்மை பெற்றவள் என்று தனிப்பட்ட வகையில் அன்னை மரியாளை உருவாக்குகிறார். தனிப்பட்ட வகையில் இயேசுவை மனு உடல் எடுக்க வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் மகன் மகன் ஆகிறார். அந்த மகன் ஆவதற்கு மரியாள் வழியாய் இருக்கின்றார். எனவே தனிப்பட்ட வகையினால் உண்டாக்கப்பட்ட அந்த இயேசுவின் மனித இயல்பில் பாவக்கரையே இல்லை, இருக்க முடியாது. அவரால் பாவம் செய்ய முடியாது. அந்த நிலையில் வைத்தார் கடவுள். மரியாளை பாவக்கரை படாமல் காப்பாற்றுகிறார். அமல உற்பவியாக அவரை படைக்கின்றார். இரண்டாவது, நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் ஆதாம் எனப்பட்டான். எபிரேய மொழியில் ஆதாமா என்றால் மண், நிலம் என்று அர்த்தம். அதிலிருந்து எடுக்கப்பட்டதால் ஆதாம் எனப்பட்டான். அந்த மனிதனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதால் மனுஷி எனப்பட்டாள் முதற் பெண். அவளுக்கு ஏவாள் என்று பெயர் கொடுக்கின்றார் ஆதாம். காரணம், உயிருள்ள மனிதர்களுக்கெல்லாம் அவள் தாய். எபிரேய மொழியில் ஏவா என்றால் மதர் ஆஃப் த லிவிங், வாழ்வோரின் தாய் என்று பொருள்படும். ஆகவே ஏவாள் உயிருள்ளவர்களின் தாயாகிறாள். அதை அப்படியே இயேசுவுக்கும் மரியாளுக்கும் நாம் ஒப்பிடுவோம். இயேசு கடவுளிடமிருந்து பிறந்ததால், கடவுளிடமிருந்து பிறந்த வார்த்தையானவர் மனித வடிவத்திற்கு வந்ததனால் அவர் இறை மகன் ஆகிறார். மனித பெண் மரியாளிடமிருந்து பிறந்ததனால் அவர் மகன் ஆகிறார். இந்த மனுமகனை பெற்றதனால் மரியாள் அவர் வழியாய் இறைமக்கள் ஆகும் தகுதி பெறுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் தாயாகிறாள். அன்பார்ந்தவர்களே, எப்படி ஏவாள் எல்லா உயிருள்ள மனிதர்களுக்கும் தாயானாளோ, அப்படியே மரியாள் ஆண்டவருடைய செயலால் அருள் உயிர் பெறுகின்ற எல்லா மனிதருக்கும் தாயாக இவர் மாறுகின்றார். மூன்றாவது, ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த நிலையில் இருந்தும் கடவுளை நம்பாமல் அவருக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். ஆனால் இங்கே இயேசுவும் மரியாளும் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வருவார்கள். கீழ்ப்படியாமல் போனதால் பாவத்திற்குள்ளானார்கள் ஆதாமும் ஏவாளும். கீழ்ப்படிதலால் கிறிஸ்துவும் மரியாளும் கடவுளுக்கு உகந்தவர்கள் ஆனார்கள். இயேசு அந்த உகந்தவர்கள் ஆகும் தன்மையை மனிதர்களுக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். மூன்றாவது, ஏவாள் முதலாக படைக்கப்பட்டவள் கன்னி பெண்ணாகத்தான் இருந்தாள். அமல உற்பவி என்று அவளை சொல்லலாம். ஏனென்றால் அவளை படைத்த பொழுது அவள் பாவமில்லாத நிலையில் படைக்கப்பட்டாள். அப்படி இருந்தும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இதை அப்படியே மாற்றிவிடுகிறார் கடவுள் இயேசுவை பொறுத்தமட்டிலும் மரியாளை பொறுத்தமட்டிலும். இயேசு கடவுள் மகன் என்பதால் பாவக்கரை அவரை தொடவே முடியாது. மரியாள் அந்த கடவுள் மகனுக்கு மனித இயல்பு தந்து மகனாக்கியதனால் அவளை பாவத்திலிருந்து கடவுள் காக்கிறார். கன்னிமையோடு தாய்மையை தருகின்றாள். அந்த வகையில் ஏவாள் கன்னிமையை கொண்டிருந்தாள், அமல உற்பவியாயிருந்தாள். ஆனால் பாவத்தில் விழுந்து விட்டால் இந்த பாவ மனுக்குலத்தில் பிறக்க வேண்டிய அந்த அன்னை மரியாளை கன்னிமையோடும் அமல உற்பவியாக பிறக்க வைக்கிறார். கடவுள் மாற்றி அமைக்கிறார் இந்த படைப்பு திட்டத்தை. அத்தகைய படைப்பு திட்டத்தில் மாற்றி அமைக்கப்பட்ட எதிர்மாறாக புனிதமே வடிவெடுத்த இயேசுவும்
பாவமே நெருங்காத மரியாளும் நம்முடைய மீட்புக்கு காரணர்கள் ஆனார்கள். நான்காவது, ஏவாள் கன்னிப்பெண்ணாயிருந்த நிலையில் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தாள். ஆனால் மரியாள் கன்னிப்பெண்ணாய் இருந்து கொண்டே கீழ்ப்படுகிறாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தையின்படி ஆகட்டும் என்பதில் கீழ்ப்படிதல் அடங்குகிறது. ஐந்தாவது, ஆதாமும் ஏவாளும் தங்கள் கீழ்ப்படியாமையால் மனுக்குலத்தை கடவுளிடமிருந்து பிரித்தார்கள். இயேசுவும் மரியாளும் அந்த மனுக்குலத்தை கடவுளோடு சேர்த்து வைக்கிறார்கள். 100க்கு 100 பங்கு கடவுள் பக்கம் திருப்பினார்கள். இப்பொழுது கடவுள் இப்படி மீட்படைந்த மக்களுக்கு தாயாக இருக்கிறாள் என்பதுதான் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த விழாவுக்கு பொருள். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திட்டத்தை வானதூதர் குறிப்பிட்ட பொழுது அன்னை மரியாள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த மறைபொருளை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் அவர் இயேசுவின் தாயானார். மீட்பரும் மனுமகனுமாகிய இயேசு தம் மீட்பு பணியை சிலுவையில் நிறைவு செய்கின்ற அந்த வேளையில் இயேசு அன்னை மரியாளை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் எல்லா மனிதருக்கும் தாயாக கொடுக்கின்றாள். அவர் சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அழகை பாருங்கள். பெண்ணே, இதோ உன் மகன், அருளப்பரை காட்டி அவர் மனுமக்களுக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். அவரிடத்தில் இதோ உன் தாய். பெண்ணே என்ற இந்த சொல் தொடக்க நூலில் ஏவாளை பார்த்து கடவுள் தண்டனை கொடுத்த பொழுது பேசிய அந்த சொல், அந்த விழிச்சொல் பெண்ணே. பெண்மை என்பது முழுமை பெறுவது எங்கே என்றால் தாய்மை. ஆகவே தாய்மையை இயேசு மரியாளுக்கு தாம் சிலுவையில் தொங்கும் பொழுது, அன்னை வேதனையில் இருக்கும் பொழுது கொடுக்கின்றார். மரியாள் சிலுவை அடியில் பட்ட வேதனைத்தான் நம்மை, பாவத்தில் அடிமைகளாயிருந்த நம்மை கடவுள் பிள்ளைகளாய் ஆவதற்கு தகுதி பெறும் பொருட்டு அவள் தாயாக பெற்றெடுத்தாள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளின் வயா நோய், பேறுகால நோய் என்று ஒன்றை குறிப்பிட்டால் அது சிலுவையடியில் அவர் அடைந்த துன்பம்தான். அதன் வழியாய் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். இவ்வாறு ஏவாளுக்கு நேர் மாறாக சில காரியங்களில் ஏவாளை போல் அன்னை மரியாள் இருந்ததை காண்கிறோம். இவ்வாறு அவரை அன்னை மரியாள் புதிய ஏவாள், அருளுயிர் பெற்றோருக்கு, அருள் வாழ்வு பெற்றோருக்கு தாய் என்று நாம் கொண்டாடலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்தில் இந்த கருத்தை நாம் சிந்தித்து அன்னை மரியாளை பாராட்டுவோம், போற்றுவோம், அவரிடத்தில் மன்றாடுவோம். இவ்வாறு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம்.